சிம்பிளா, ஈஸியா 6 வகையான தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல நார்த் இண்டியன் கீவர் ரெசிபி பார்க்க போறோம். 2வது ரொம்ப யூனிக்கான சுருள் பூரி. இது வந்து டீ கடைகளில் மட்டுமே இருக்கக்கூடியது. ஆனால் தீபாவளி டைம் அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக எல்லாருமே செய்வாங்க. இதுக்கப்புறம் ஸ்வீட் கடை ஸ்டைலில் ஒரு பாதுஷா. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ரவா லட்டு. பாகுபதமெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெல்லம், கருப்பட்டி எல்லாத்துலேயுமே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து குழந்தைய கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கப்புறமா வெல்லத்தையும் நிலக்கடலையும் வச்சு ஒரு சிம்பிளான லட்டு 10 நிமிஷத்தில் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம 80s 90s கிட்ஸாக இருந்தால் தெரியும். இது வந்து மைதா பர்ஃபி, ஐஸ் பர்ஃபின்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து பெட்டி கடைகளில் இருக்கும், ஸ்கூல் பெட்டி கடைகளில். ஸோ இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போகிறது கீவர். சிம்பிளாக ஈஸியாக ராஜஸ்தானி ஸ்பெஷல் கீவர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பிகினர்ஸே வந்து ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 2 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. நம்ம குக்கீஸ்கெல்லாம் பண்ணுற மாதிரி அந்த பட்டர் வந்து க்ரீமியாக வரும். இதை வந்து நீங்கள் மிக்சியில் கூட பண்ணலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் மைதா இல்லைனா கோதுமை போடலாம். ஃபஸ்ட்டு மைதாவில் பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் பண்ணுறாங்க மைதாவில். அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சில்லுன்னு இருக்கிற மில்க் வந்து 1/2 கப். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தின்னான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். கிட்டத்தட்ட 1.5 கப் தண்ணி தேவைப்படும். நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பேட்டர் வந்து நமக்கு மோருக்கு இருக்கிறத விட கொஞ்சம் மட்டும் திக்காக இருந்தால் போதும். ரொம்ப வந்து நீங்கள் திக்காக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கரண்டியில் ஊற்றி பாருங்கள். இன்னும் திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும். அந்த எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம ஊற்றணும். எண்ணெய் சூடாக இல்லைன்னா இது வந்து அடியில் போய் தங்கிக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து கீவர் வராது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெசிப்பியில் கவனிக்க வேண்டியது, நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதாவது ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எண்ணெய் ஃபில் பண்ணுறது வந்து நீங்கள் முக்கால்வாசி கொஞ்சம் கீழே ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த கீவர் ரெசிபி வந்து பொங்கி வரும்போது அப்படியே கீழே வழிஞ்சிடும். நமக்கு அடுப்புலலாம் பட்டுது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பண்ணணும். இந்த ரெசிபி கையில் வந்து சூடு படக்கூடாது, எண்ணெய் வந்து கீழே கொட்டிடக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆனால் ஈஸி தான். நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பேட்டர் வந்து நல்லா சூடான எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறமா இடையில கொஞ்சம் கேவிட்டி மாதிரி, ஹோல் மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த கீவர் ரெசிபி நமக்கு உடஞ்சி போயிடும். இதே மாதிரி மாவை கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேன்லேருந்து பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கத்தியில் வந்து சைடில் எடுத்து விட்டுடலாம். ஃபைனலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன். இந்த மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம், நல்லாவே இருக்கும். கடலை மாவு போடுறதுனால உடஞ்சி போகாமல் இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேர்ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாமே கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரிமூவ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நான் பிகினர்ஸ்க்காக 2 தடவை நான் ஊற்றுறதை காமிச்சிருக்கேன், எப்படி வந்து ஊற்றணும்னு சொல்லிட்டு. அந்த மாவு இதில் வந்து 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீவர் ரெடி பண்ணதுக்கப்புறமா சுகர் சிரப் 1 கப் சர்க்கரை 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிசுப்பு பதம் வந்தோடனே எடுத்து வச்சுட்டு இதை மேலே ஊற்றி சாப்பிட்றது. அது ஒரு மெத்தடு. கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு. அப்படி இல்லைன்னா ரப்டிங்கிறது ரொம்ப சிம்பிள். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது பின்னாடியே காட்டியிருக்கேன் இந்த வீடியோட கடைசியில். பாலையும் பால் பவுடரையும் வச்சு பண்ணுறது, அவ்வளோதான். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும்னா, நீங்கள் சரியாக பண்ணல அப்படிங்கும்போது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதெல்லாமே நீங்கள் கவனிக்கணும். ஸோ கையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் வச்சுட்டு அந்த பேட்டர் ஊற்றுங்க. பக்கத்தில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயிலோட ஹீட் வந்து நம்ம கையில் படும். ஸோ இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பால் காய்ச்சிற பாத்திரம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதில் வந்து பாதி மட்டும் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அப்படியே ஊற்றி எடுக்கலாம். இது வந்து ஆயில் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு 2வது கீவரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேர்டு வந்து நான் கொஞ்சம் ப்ரௌனாகி விட்டு எடுக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரபடி ரெடி பண்ணோம். அதுக்கு 1/2 கப் பால் ஊற்றிட்டு 1/2 கப் பால் பவுடர் போட்டுக்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளேவருக்கு வந்து நான் ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ வந்து பால் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1/2 கப் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். இது வந்து கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா மில்க் பவுடர் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு சுற்று விட்டதுக்கப்புறம் இதில் ஊற்றி கூட பண்ணலாம். இல்லைனா விஸ்கில் வந்து பீட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் ஊற்றி இப்படி நல்லா திக்காக வந்துடுச்சு. இதில் வந்து ஏலக்காய், பிஸ்தா, பாதாம், அதுக்கப்புறம் குங்குமப்பூ, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளே கெட்டு போகாது. இதை சில்லுனும் கிவர் மேலே ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை லைட்டாக சூடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சில் பண்ணாமல் தான் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அந்த கீவர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரபடி ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 மெத்தட். ஒன்று வந்து சுகர் சிரப்பில் இதை டிப் பண்ணிவிட்டு அது மேலே ரபடி ஊற்றி சாப்பிட்றது. இல்லைனா சிம்பிளாக நம்ம ரபடிலேயே ஸ்வீட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணணும்னாலாம் அவசியம் இல்லை. ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து 2லேயுமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிவர் ஸ்வீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கோதுமை, கடலை மாவு வச்சும் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இது வந்து ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் கூட பண்ணலாம் மோல்டு வச்சு. பட் ஏர் ஃப்ரையர் அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த லேயர்ஸ் எல்லாம் நமக்கு வருமானு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடக்கு ஸ்வீட், மடக்கு பூரின்னு சொல்லலாம். நல்லா முறுமுறுன்னு ஜூஸியாக சிம்பிளாக ஈஸியாக மடக்கு ஸ்வீட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தீபாவளி மட்டும் இல்லை, பொங்கல், சங்கராந்தி கூட நீங்கள் பண்ணலாம். இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே வந்து கிடையாது. நம்ம டீ கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு இது கெட்டு போகாது. நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய லேயர்ஸோட கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி நான் ஆந்திரா ஸ்பெஷல் கஜ்ஜா ஸ்வீட்டும் கர்நாடகா ஸ்பெஷல் சிரோட்டியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, பேக்கிங் சோடா, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கலருக்காக தான். மஞ்சள் தூள் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எடிபிள் ஃபுட் கலர் இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டால் ஒரு நார்மல் எல்லோ கலர் தான் வரும். நீங்கள் கலர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல எல்லோஷ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வந்துடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கொண்டு வந்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் செய்யும்போது மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லா வரும். ஸோ இது அப்படியே இருக்கிற டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாவு, மைதா மாவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர்ஸை வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாவு எடுத்து நம்ம ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். இதில் வந்து ஒரு 5 பால்ஸை ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லேயர்ஸ் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் காட்டுறேன். இதை வந்து மாவு தூவிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நான் காட்டுறேன். அதே சமயம் இந்த மாவு தேய்க்கிற டைமில் நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, அதே சமயம் திக்காகவும் தேய்க்கக்கூடாது. திக்காக தேய்ச்சிங்க அப்படின்னா லேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திக்காக வரும். ஸோ மீடியமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் போதும்.
பரோட்டா அளவுக்கு தின்னா நம்ம வந்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் மைதா மிக்சரை வந்து நம்ம வந்து தடவிடலாம். இதில் வந்து மைதா உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அரிசி மாவு, கோதுமை மாவு எது வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போது நல்லா தடவி விட்டுக்கணும். ஸோ இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதை ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு லேயர்ஸ் வந்து தனித்தனியாக வரணும் ஃப்ரை பண்ணும்போது. அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சு பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மெத்தட் நான் சொன்னேன். இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன அந்த சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம், ட்ரிக்குன்னு சொல்லலாம். ஒரே மாவை தேய்ச்சிட்டு இதை ரோல் பண்ணும்போது சூப்பரான நிறைய லேயர்ஸ் வந்துடும். இது வந்து நமக்கு ஈஸி தான். இதை ரோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிடுங்க. தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மடக்கு ஸ்வீட் ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ரெசிபிக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். மடக்கும் பண்ணலாம், கஜ்ஜா ஸ்வீட்டும் பண்ணலாம், சிரோட்டிக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே மாவு தூவிட்டு ரொம்ப தேய்க்க வேணாம், ஒரு ஓரளவுக்கு திக்காக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இது பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக தேய்ச்சிக்கலாம். அதே சமயம் லேயர்ஸ் வந்து போகாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ கடைகளில் எல்லோ கலர் இருக்கிறதுனால நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ப்ளைனாக ஒயிட் கலரில் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த லேயர்ஸ் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும். நீங்கள் எடுத்தோன்னா லோ ஃப்ளேமில் போட்டிங்க அப்படின்னா அது பிரிஞ்சு வராது. ஸோ 2 பக்கம் சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். மொத்தமாக வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் இது செய்கிறதுக்கு. 1.5 கப் மைதாக்கு நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்பி ஆகாமல் நம்ம எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வச்சுருக்கும்போது அப்படியே சொதன்னு ஆகிடும். ஸோ அப்படிங்கும்போது சாப்பிட முடியாது, கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால எப்போவுமே கலர் வந்து கொஞ்சம் மாறினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கிறது கொஞ்சம் கலர் மாறினாலுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும். கடைகளில் டோட்டல் எல்லோவாக இருக்கிறதுக்கான ரீசன் ரொம்ப கலர் யூஸ் பண்ணுறதுனால லெமன் எல்லோ கலரில் நிறையா போடுவாங்க. அதனால தான் அவ்வளோ கலராக இருக்குது. ஸோ மஞ்சள் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நார்மல் கலர் தான் வரும். ஸோ பாருங்கள், இந்த லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை அப்சர்வ் பண்ணாது. இது எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். 1 கப் மாவுக்கு நமக்கு இவ்வளோ வந்து மடக்கு கிடச்சிருக்கு. இப்போது சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும். 1/2 கப் தண்ணி, 1 கப் சுகர், இல்லைனா 3/4 கப் சுகர் போட்டுக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதமெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை, பிசு பிசு பதம் வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கவலைப்படாதீங்க, அதுவுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். நல்லா வந்து பிசு பிசுன்னு வந்துடுச்சு. இந்த பதம் வர்றதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சா 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்துடும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பிடிக்கல அப்படின்னா சிம்பிளாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இந்த ஸ்வீட்டெல்லாம் மடக்கெல்லாம் இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்ல ஜூஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். மீதி ஃப்ரை பண்ணுறதையும் இதில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஜாங்கிரி, பாதுஷா இது எப்படி பண்ணுமோ அதே மெத்தட் தான் இதுவும். ஸோ பாருங்கள், நமக்கு அப்படியே ஜூஸியாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் டைம் ஆக அது நல்லா வந்து ட்ரை ஆகிடும். இந்த மடக்கு பொரியோட ஹெல்தியர் வெர்ஷன் கூடிய சீக்கிரமாக நான் போடுறேன். கோதுமையும் வெல்லத்தையும் வச்சு நம்ம பண்ணுவோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏர் ஃப்ரையரோ பேக் பண்ண முடியுமான்னு நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ரவா லட்டு பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு வந்து பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை.
இது ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியோ இல்லை அப்படின்னா பால் இதெல்லாமே எதுவுமே படாமல் வந்து பார்த்துக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் ரவை எடுத்துக்கலாம். சிரோட்டி ரவை, நார்மல் ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். இந்த ரோஸ்ட் பண்ணுறது தான் இந்த ரவை வந்து நல்லா குக் ஆகும். நல்ல ஒரு மணம் வரும் உங்களுக்கு ரவையை வறுக்கும் போதே. இதை எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சடனாக கெஸ்ட் யாராவது வராங்க தீபாவளிக்கும்போது, ஸ்வீட் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் 10 நிமிஷத்தில். இதை அரைச்சதுக்கப்புறமா இதுலேயே சுகர் போடணும். 3/4 கப் சுகர் போட்டுக்கலாம். ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 1 கப் சுகர் கூட போடலாம். ஸோ நல்லா இதையும் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கப்புறமா அதே பேனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ரவா லட்டு ஒரு 5 வகையான ரவா லட்டு போட்டிருக்கேன். கருப்பட்டி வெல்லத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 ml நெய் எடுத்துகிட்டு இதை நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு இதை வந்து பாதி நெய் எடுத்து வச்சுக்கலாம். சூடு பண்ணாமல் நெய் ஊற்றி நம்ம லட்டே பிடிக்கக்கூடாது எப்போவுமே. அப்படி பிடிச்சா வந்து ரொம்ப நாள் இருக்காது, இடையில வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே நல்லா சூடு பண்ணி தான் நம்ம ரவா லட்டு பிடிக்கணும். இப்போது முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்குங்க. நம்ம டைரெக்டாகவும் போடலாம், ஆனால் டைரெக்டாக முந்திரி திராட்சையெல்லாம் போட்டால் ரொம்ப நாள் நம்ம வச்சுக்க முடியாது. அதனால் வறுத்து போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்ல சூடான நெய்யை வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். முதல்ல கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிக்க வந்துடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் ஊற்றலாம். ஆனால் மொத்தமாக 1 கப் ரவைக்கு 80 ml நெய், இல்லை அப்படின்னா அரை கப் நெய் தேவைப்படும். அதாவது 1/3 கப் இல்லைன்னா அரை கப் நெய் தேவைப்படும் நமக்கு. ரொம்பவும் நெய் ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் வந்து இல்லாமல் கொஞ்சம் எல்லோஷாக இருக்கும், அவ்வளோதான். அதே சமயம் ஒரே அடியாக நெய்யும் நம்ம ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து லட்டு வந்து நமக்கு கட்டியாக இல்லாமல், அதாவது லட்டு வந்து சொதன்னு ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நான் பசஞ்சிட்ருக்கேன். நம்ம பிடிக்க வந்தோடனே நம்ம இம்மீடியட்டாக லட்டு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்டு லட்டு பிடிக்கவே கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த லட்டு ஈஸி தான். இதுக்கு பெரிய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லை. ஸோ பிடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் டைட்டாக பிடிக்கல அப்படின்னா நம்ம லட்டு பிடிச்சிட்டு பாக்ஸில் போடும்போதே உடஞ்சிரும். ஸோ அதனால் டைட்டாக தான் பிடிக்கணும். ஸோ உங்களுக்கு கடைசி வரைக்குமே நான் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு லட்டெல்லாம் பிடிச்சிட்ருக்கீங்க, இடையில வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணால் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம், தப்பில்லை. நீங்கள் வந்து லட்டு ஒரே நாளில் நீங்கள் வந்து முடிச்சிடுவீங்க, ஒரே நாளில் வந்து லட்டு வந்து முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றி கூட பண்ணலாம். ஸோ 2-3 மெத்தடில் ரவா லட்டு பண்ணலாம். ஒன்று சுகர் சிரப் வந்து காய்ச்சி பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளாக பவுடர் மாதிரி அரைச்சி பண்ணுறது, மூணாவது மெத்தட் வந்து பால் ஊற்றி பண்ணுறது. ஸோ பால் ஊற்றி பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 2 நாளைக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும். ஸோ பாருங்கள், கடைசி வரைக்குமே நம்ம ஊற்றின நெய்க்கு பர்ஃபெக்டாக லட்டு பிடிக்க முடியுது. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2லேருந்து 3 வாரம் கெட்டு போகாமல் இருக்கும். கூடி சீக்கிரமாக இது வந்து எப்படி வந்து கருப்பட்டியில் எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து சாப்பிடும்போது தான் அதனோட டேஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வெல்லம், நாட்டு சர்க்கரையை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கடைசியாக நமக்கு பிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு லட்டெல்லாம் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான ஸ்வீட்ஸ் நான் போட்டிருப்பேன், காரம் எல்லாமே. இந்த ரவா லட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான ரவா லட்டு போட்டிருக்கேன். ஒன்று கருப்பட்டியில் பாகுபதம் பார்த்து பண்ணுறது, கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில். அதுக்கப்புறம்
இதே மாதிரி மெத்தடில் நான் வெல்லத்தை வச்சு சிம்பிளான ஒரு ரவா லட்டு போட்டிருக்கேன். நெய் எல்லாமே குறைவாகவும் 1 மந்த்து வரைக்கும் கெட்டு போகாத மாதிரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உத்தமி கிச்சனில் கருப்பட்டிலையும் ரவா லட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் ஷேப்பில் பாதுஷா, அது ஸ்வீட் கடை ஸ்டைலில். சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட் கடை ஸ்டைலில் நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் பாதுஷா பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைனை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஜூஸியாக இருக்கும், நிறைய லேயர்ஸோடு இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. ஒரே மாதிரி பாதுஷா நம்ம பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், இல்லை பட்டர் கூட போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே நீங்கள் போடணும். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் பவுடர் வந்து சாஃப்ட்னஸை கொடுக்கும், பேக்கிங் சோடா வந்து அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அதே சமயம் மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். மைதா 1.5 கப் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கோதுமையிலையும் பாதுஷா போட்டிருக்கேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. இது நெய்யெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அந்த மாவு சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப க்ளூட்டன் வர அளவுக்கு நீங்கள் மாவை பிசையவே கூடாது. அப்படி பிசைஞ்சிங்க அப்படின்னா அது சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து ஹார்டாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவில் நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாதுஷா ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய பால்ஸாக வந்து ரெடி பண்ணிக்கணும். சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் போல் ரெடி பண்ணிக்கோங்க. அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நார்மல் பாதுஷாவில் கிராக் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ளவர் பாதுஷா அப்படிங்கும்போது உங்களுக்கு கிராக் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா மட்டும்தான் அது வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். ஸோ இந்த மாதிரி முதல்ல நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு மீடியம் சைஸாக நான் எடுத்திருக்கேன் பால்ஸ். இப்போது இது மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இந்த பாலோட கீழேருந்து அதனோட லேயர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். எடுத்து அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். இவ்வளோ தான். ஒரு இலை முடிஞ்ச உடனே இன்னொரு இலை ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து இதனோட பேசிக்குன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நான் சூரியகலா ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எட்ஜஸை மட்டும் நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ நான் செய்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஏன் வந்து ஹார்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னா, ஹார்டாக இருந்தால் இது எடுக்க வராது. அதே சமயம் இந்த மாவு லேஸாவோ லூஸாவோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த இலைகளை எடுத்து ஒட்டும்போது அப்படியே வந்து தனியாக கீழே வந்துடும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ மாவு நார்மலாக பிசைஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் பிகினர்ஸ்க்காக 3 பாதுஷா பண்ணுறதை நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் ஈஸியாக நான் வந்து ஷேப் பண்ணுறது இன்னும் அடுத்து வர வீடியோவில் காட்டுறேன். ஸோ டைம் இருந்துச்சுன்னா நான் தீபாவளிக்குள்ளேயே நான் போடுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் வருமானு கேட்கல, டெஃபினட்டாக அதுலேயுமே வரும், நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ ஃபைனலாக இன்னொரு பாதுஷாவையும் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பாதுஷா மாதிரி இல்லாமல் நம்ம மிடில் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ரொம்ப உள்ளே போச்சு அப்படின்னாலும் அந்த மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வராது. அதே மாதிரி நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து கொஞ்சம் குழி மாதிரி இருக்கணும், ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம இருக்கணும். மிடில் இருக்கிற பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும்.
ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா தட்டையாயிடும். அப்போ அந்த ஃப்ளவருக்கும் அந்த ஷேப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலன்னா இந்த பாதுஷா வந்து பர்ஃபெக்டாகவே இருக்காது. ஸோ முதல்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சூடான எண்ணெயில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டோ ஹை ஃப்ளேமில் போட்டுறாதீங்க. ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியே ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. அதே மாதிரி அந்த பாதுஷா மேலே அந்த டாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா உப்பி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேணாம். அதே சமயம் தேங்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒன்று நெய்யில் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் வச்சுருக்கும்போது அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான். ஸோ 2 பக்கம் சைடுமே நல்லா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ பொறுமையாக ஃப்ரை பண்ணல அப்படின்னா நம்ம ஷேப் பண்ணியிருக்க அந்த ஃப்ளவர்ஸ் அந்த லேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக் ஆகாத மாதிரி இருக்கும். இது மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் ஆகும் இந்த ப்ரௌன் கலர் வர்றதுக்கு. ஸோ இதை இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நம்ம கரண்டியில் எடுத்து போடும்போதே அது வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இதில் வந்து கலர் ஆட் பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலாம், கடையில் கிடைக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி அடுத்த பேட்சையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஃபேமிலியில் 2 பேர் அப்படின்னா சைட் பை சைடு நீங்கள் வந்து போட்டு எடுக்கலாம் சுகர் சிரப்பை ரெடி பண்ணி. சுகர் சிரப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் நான் காட்டியிருக்கேன், புரிகிற மாதிரி. இது ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே ஈஸி. ஸோ பாருங்கள், நமக்கு 2வது பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டு அது மேலே வச்சிடலாம். உங்களுக்கு இன்கேஸ் ஆயிலில் வந்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து 1 கப் சுகர், நான் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் இதில் வேணாலும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் வரணும். இதில் கொஞ்சம் ஏலக்காயும் சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன், குங்குமப்பூவும் ஃப்ளேவருக்காக. இந்த சிரப் ரெடி பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்தால் தான் 2 வாரம் வரைக்கும் வச்சுருக்கும் போது இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சதில் சூடான சிரப்பில் போட்டுடணும். ஆறுன சிரப்பில் நீங்கள் போடக்கூடாது. சூடான சிரப்பில் போட்டுட்டு 2 பக்க சைடும் நீங்கள் வந்து திருப்பி விடணும். அப்போ தான் அது வந்து சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணும். ஏன்னா நம்ம சுகர் சிரப் வந்து குறைவாக தான் காய்ச்சிருக்கும். ஏன்னா இதுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். ஏலக்காய் வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டதுனால நான் இதுக்கப்புறம் போடுறேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் சுகர் சிரப் 1 கம்பி பதத்துக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுடலாம். ஸோ இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இது எல்லா சிரப்பையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியான தன்மை வர்றதுக்கு ஒரு சில டைமில் 30 நிமிஷம் கூட ஆகலாம். அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், நான் மிடில் எடுத்து காட்டுறேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப் அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆக வேணான்னா லெமன் ஜூஸ் வந்து சுகர் சிரப்பில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுஷா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40-50 இயர்ஸ்க்கு மேலே இதே மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். எந்த பாதுஷாவுமே ஜூஸியாக ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும், ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. 80s 90s கிட்ஸாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இதே மாதிரி பாதுஷா. சிம்பிளாக டேஸ்ட்டாக 3 பொருளை வச்சு மைதா பர்ஃபி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். 2லேருந்து 3 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சொதன்னு இருக்காது. பிகினர்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். இது 80s 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/4 கப் நெய், 1 கப் மைதா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும்.
கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மைதாலேருந்து நல்ல ஒரு மணம் வரும். இதில் மைதா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு வந்து போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரெசிபி அப்படியே பண்ணி பார்க்கும்போது தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்தியாக எப்படி மாற்றுறதுன்னு தெரியும். ஸோ இது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோதுமாவுக்கும் சேம் டைம் தான் ஆகும். பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா சுகர் சிரப்புக்கு 1/2 கப் தண்ணி, 1 கப் சுகர் போட்டுட்டு 1 கம்பி பதம் வரணும். 1 கம்பி பதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கை கடையில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து பிகினர்ஸ் கூட தெரியும், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் வெள்ளத்தில் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே சேம் பதம் தான். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக மைதா பர்ஃபி அப்படிங்கிறது 3 கலரில் இருக்கும். அதாவது ஒயிட்டு, க்ரீனு, பிங்க்கு. நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எடிபிள் ஃபுட் கலர் வந்து ரொம்ப நல்லது. இல்லைனா சாஃப்ரான் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போது ரோஸ்ட் பண்ண மைதாவை போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் விஸ்க் இருந்ததுலாம் அதில் கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டியெல்லாம் சீக்கிரமாக உடஞ்சிடும் நம்ம நெய்யெல்லாம் ஊற்றும்போது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் வந்து தேவைப்படும். அதுக்கு மேலே ஊற்றணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்ததுனால எக்ஸ்ட்ரா இன்னும் நீங்கள் நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இது பேனில் ஒட்டாமல் வரணும். இது வந்து வர்றதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம சுகர் சிரப் வந்து ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துடணும். உங்களுக்கு அந்த ரன்னியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் செட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேஜ். நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுடலாம். ட்ரேயில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம கட் பண்ணிடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து செட் ஆகிடும். செட் ஆகும்போது உங்களுக்கு பர்ஃபி கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வரும். அதுக்காக தான் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எப்போவுமே பர்ஃபி அப்படிங்கிறது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போக சான்சஸ் இருக்குது. இந்த பதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஷாப்பில் இருக்கிற மாதிரி, அதனால் உங்களுக்கு கெட்டே போகாது. அந்த பூஞ்சை பிடிக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ளேவர் வந்து ஏலக்காவோ வனிலா எசன்ஸோ போடாமே நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் வனிலா எசன்ஸ், ஏலக்காய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு, அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மைதா பர்ஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 80s 90s கிட்ஸோட ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். இது வந்து நான் கோதுமையில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. நான் ஏற்கனவே வந்து கோதுமையை வெல்லத்தை வச்சு போட்டிருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நிலக்கடலை லட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் சுகர் எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். நெய்யும் கிடையாது இதுக்கு. இது வந்து கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ஈஸியாக பண்ணக்கூடியது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ப்ரோட்டீன் லோடுன்னு சொல்லலாம். இதுக்கு 1 கப் எள் எடுத்துக்கலாம். எள் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லைலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம், அயன் எல்லாமே, இரும்பு சத்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எள் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்திக்கணும். அது குளிர்காலத்துலலாம் ரொம்ப நல்லது கூட. ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் வெடிக்கிற அளவுக்கு. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 1 கப், ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோலெல்லாம் எடுக்க மாட்டோம், அப்படியே தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு முதல்ல எள்ளையும் நிலக்கடலையும் அரைச்சிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட வேணாம். இது வந்து கரகரப்பாக அரைச்சிக்குங்க. ரொம்ப அதிகமாக அரைக்கும்போது நம்ம பீனட் பட்டர் மாதிரி ஆகிடும். இதுலேயும் ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக போட்டுக்கோ. ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஜாதிக்காய் கூட நீங்கள் போடலாம் இருந்ததுன்னா. இப்போ நாட்டு சர்க்கரை நான் 1 கப் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெல்லம், ப்ரௌன் சுகர் இல்லை நார்மல் சுகர் கூட உங்களுக்கு பிடிக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை சுகரே வேணாம் அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை நல்லா அரைச்சி கூட போட்டுக்கலாம். இல்லை இதுலேயே கூட நீங்கள் பேரிச்சம்பழத்தை போட்டு அரைச்சிக்கலாம். கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். முதல்ல மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எள், அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும்.
அதுக்கப்புறமா நம்ம தேவையான ஷேப்பில் லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ, பெருசோ சின்னதோ அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இது மேக்ஸிமம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். இது லட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஏன்னா இதில் வந்து தண்ணி கண்டென்ட்டோ இல்லை வந்து உங்களுக்கு நெய் எதுவுமே கிடையாது. அதனால இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நட்ஸு தேவையானாலும் பாதாம், பிஸ்தா, முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கும்போதே நமக்கு லட்டு மாதிரி இருக்கும். எந்த ஒரு சொத நல்லா இருக்காது. ஸோ 2 விஷயம், நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது பார்த்து அரைக்கணும், இல்லைனா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு ஆயில் ரிலீஸ் ஆனால் கசப்பு வரும். ஸோ அதனால் 2 மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த லட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2012லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1900 ரெசிபீஸ், எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க வேணாம். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டாவே போதும். நமக்கு முடி, ஸ்கின் எல்லாத்துக்கும் தேவையான சத்தும் நமக்கு கிடச்சிரும்.